வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, ஒட்டுமொத்த இந்தியாவை உலுக்கிய ரயில் விபத்து அதிர்ச்சியில் வைரலாகும் வீடியோ. வாங்க, என்ன தகவல், என்ன செய்தி, எதற்காக இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்ததுன்னு இப்போது சோசியல் மீடியாவில் வெளியாகி இருக்கிறது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நள்ளிரவில் அதிர்ச்சி, 4 ரயில் பெட்டிகள் தடம் புரண்டு கோர விபத்து. பகிர்ந்த வீடியோவை கண்டு பொதுமக்கள், பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள் வரை ரொம்பவே பதறி போயிட்டாங்க. சமீப காலமாக இந்த ரயில் விபத்துகள் ஏற்பட்டு ஒட்டுமொத்த இந்தியாவை உலுக்கியது. சமீப காலத்துக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காசியிலிருந்து ராமேஸ்வரம் வந்த ரயில் பார்த்தீங்கன்னா தீ விபத்து ஏற்பட்டு அதில் பல்வேறு விதமான நிறைய பேர் இறந்து போனாங்க. இந்த ஓய்வு முடியறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாவட்டத்தில் இந்த மாதிரி சம்பவம் நடந்து ஒரு ரயில் ஒன்றுக்கொன்று மோதி மிகப்பெரிய ஒரு பொதுமக்கள் சேதாரம் ஏற்பட்டது. நிறைய பேர் இறந்து போனாங்க. 80 கிட்ட பேர் படுகாயம் அடைந்தது. மிகப்பெரிய ஒரு நாட்டவே உலுக்கினே சொல்லலாம். இந்த விபத்து ஏற்பட்ட நிலையில் இப்போது மீண்டும் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் ரயில் புரண்டு கோர விபத்து ஏற்பட்டிருக்கும் தகவல் நாட்டு மக்களவே அதிர்ச்சி அடைவித்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் அஜ்மீர் அருகே சபர்மதி ஆக்ரா எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டு கோர விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த ரயிலில் 4 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளான தகவலும் வெளியாகி இருக்கிறது. நள்ளிரவில் 1 மணிக்கு இந்த விபத்து ஏற்பட்டதில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று அங்குள்ள ரயில்வே துறை பார்த்தீங்கன்னா அறிவித்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சிறு காயங்களுடன் ஏற்பட்டு மருத்துவமனையில் தொடர்ந்து தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த விபத்து குறித்து முழுமையான தகவலுக்கு உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி 01 45 24 29 96 42 என்ற எண்ணை ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதே நேரத்தில் விபத்துக்குள்ளான ரயில் பெட்டிகள் மீட்கப்பட்டு தண்டவாளத்தை சீரமைக்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதால் அவ்வழியாக சென்ற ரயில்கள் எல்லாருமே விபத்துகள் உள்ளாகி இருக்கிறது. ரயில் என்ஜின் மற்றும் 4 பொது பெட்டிகள் தடம் புரண்டுள்ளன. இதில் உடனடியாக மீட்பு பணிகள் சேர்ந்து மேற்கொள்ளப்பட்டதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. இந்த ரயில் விபத்து காரணமாக 6 ரயில்களின் சேவை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுடைய அன்றாட தேவையும் பாதிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே எச்சரிக்கை விடுத்துள்ளது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்தது ஒட்டுமொத்த தலைவர்களையும் பாதித்திருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.